தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் நடத்திய கரூர் கூட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாம்பேட் நடந்து இது வரைக்கும் இந்த நிமிடம் நாம் பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் 40 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய தகவல். இந்த இன்சிடெண்ட் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி சார்பற்று அனைத்து மக்களையும் பார்த்தோம்னா பெரும் கவலையில் வந்து ஆழ்த்தி இருக்கு. இதையொட்டி தான் பார்த்தோம்னா பல ஃபேக் நியூஸ், பல ஃபேக் நரேட்டிவ்ஸ், பல கான்ஸ்பிரசி தியரிஸ் இப்படி பலவும் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா சமூக வலைதளங்களில் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதில் எதெல்லாம் உண்மை பொய் இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை நம்ம என்ன பார்வையில் அணுக வேண்டியிருக்கு, இதிலிருந்து நம்ம என்ன கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு, நாம் எதை விவாதித்தா எதிர்காலத்தில் இப்படி ஒன்று நடக்காமல் நம்ம தவிர்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப முக்கியமானதாக பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் வந்து கூட்டங்களை நடத்திக்கிட்டு வர்றார். முதல்ல திருச்சியில் ஆரம்பித்தார். இப்போது இந்த வாரம் பார்த்தோம்னா நாமக்கல்லையும் கரூர்லேயும் அவர் கூட்டம் நடத்துகிறதா திட்டமிட்டிருந்தார். காலையில் 8:45க்கு அவர் நாமக்கல்லில் இருந்திருக்க வேண்டியது. நாமக்கல்லில் அவர் பேசுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைச் செயலகம் அவங்களுடைய பேஜில் போய் பார்த்தாலே பார்க்க முடியும். ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி காலையில் 8:45க்கு நாமக்கல்லையும் மதியம் 12 மணிக்கு கரூர்லையும் அவர் பேசுவார் அப்படின்னு புசி ஆனந்த் வந்து நேரடியாகவே சொல்லியிருந்தார். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. காலையில 8:45க்கே விஜய் வந்துருவார் அப்படிங்கிறதுனால அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் அப்படிங்கிறது அதிகாலையிலிருந்தே வந்து நாமக்கல்ல கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு வந்த செய்தி தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. அது என்ன அப்படின்னா 8:45க்கு நாமக்கல்ல இருக்க வேண்டிய விஜய் சென்னையிலிருந்து கிளம்புனதே 8:45க்கு தான். ஸோ அவர் அங்கேருந்து கிளம்பி ப்ரைவேட் ஜெட்டு பிடிச்சி திருச்சி வந்து திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிறதுக்குள்ள மதியம் 2 மணி தாண்டிடுச்சு. அப்போ இவ்வளவு நேரம் நாமக்கல்லில் மக்கள் வந்து விஜய் வருவார், அவர் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கேப்லேயே பார்த்தோம்னா நாமக்கல்லையே நிறைய மக்கள் வந்து பார்த்தோம்னா மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் செய்திகள்லேயே வெளில வந்திருக்கு. ஆனால் 8:45க்கு நாமக்கலுக்கு வருவதா சொல்லியிருந்த விஜய் எதற்காக சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கே 8:45 ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் கூட கொடுக்கப்படாம அந்த நிகழ்ச்சி நிரல் வந்து போச்சு. இந்த நிகழ்ச்சி நிரல்ல இருக்கக்கூடிய சிக்கல், டைமிங் அறிவிக்காம தொண்டர்களை காக்க வைக்கிறது அப்படிங்கிறது தாவேக்காவிற்கு நாமக்கல்லையும் கரூர்லையும் மட்டும் நடக்கிறது இல்லை. முதல் மாநாட்டிலிருந்து இது தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த மாதிரி தான் இந்த மதுரை மாநாட்டில் கூட பார்த்தோம்னா காலையிலேருந்து முன்னாடி நாள் நைட்டு வந்து வந்த தொண்டர்கள் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. மாலை தொடங்கின அந்த மாநாட்டில் யார் எந்த நேரத்தில் பேசுவாங்க, அந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன, யார் யார் மாநாட்டில் பேசுவாங்க, மாநாட்டினுடைய என்னென்ன நிகழ்ச்சி நடக்கும், இந்த எந்த அறிவிப்புமே வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கோ பொதுமக்களுக்கோ கொடுக்கப்படலை. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம்னா அவர் 2 மணி வர வரைக்கும் எல்லா மக்களும் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. நாமக்கல்ல பேசி முடிச்சுட்டு கரூர் நோக்கி போறார். அவர் எங்கே போனாலும் குறைந்த நிமிடங்களே பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா அடுத்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே ரசிகர்கள் கரூரில் போயிட்டு அவர் பேச்சை கேட்டுடலாம் அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ஏற்கனவே கரூரில் பார்த்தோம்னா 12 மணியிலிருந்து விஜய் வந்துருவார்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். 12 மணின்னு சொன்னதுனால 10 மணியிலேருந்தே மக்கள் வந்து அங்கே கூட ஆரம்பித்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வசதியும் செய்து தரப்படலை. இப்போ மாநாட்டிலையாவது குடிநீர் வசதி அப்படின்னு சில வசதிகள்லாம் வந்து தொண்டர்களுக்கு செஞ்சப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வசதியும் வந்து பொதுமக்களுக்கு அங்கே செய்யப்படலை. அப்போ இந்த வெயிலில் குடிநீர் இல்லாமல் பயங்கர களைப்போட 7 மணி வரைக்கும் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரூர் போய் சேர்றதுக்கு விஜய் வந்து பார்த்தோம்னா 7 மணி ஆயிருக்கு. அப்போ 7 மணி நேரத்துக்கும் மேலே காத்துக்கிட்டு இருந்த மக்கள் விஜய் வராருன்னொடனே அவரை எப்படியாவது நம்ம கிட்ட போய் நின்று பார்த்துடணும் அப்படின்னு முட்டி மோதி போனதில் ஒரு பெரிய நெரிசல் வந்து அங்கே நடந்திருக்கு. இதில் ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது விஜய் பேசி முடிச்சது போனதுக்கப்புறம் நடக்கலை, அல்லது விஜய் பேசி முடிச்சதுக்கப்புறம் நடக்கலை. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே நெரிசல் நடந்து உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இதை வந்து பார்த்தோம்னா விகடன் நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய பேட்டியிலேயே வந்து சிலர் தெளிவுபடுத்துகிறாங்க. இன்னும் நிறைய சேனல்களில் இது சம்பந்தமான வீடியோக்கள் வெளில வர்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. ஒரு பக்கம் விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் இன்னொரு பக்கம் மக்கள் விழுந்து கிடக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ ஊடகவியலாளர் விஜயசங்கர் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்.
அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து பஸ்ஸுலேயோ இல்லை வந்து நார்மல் ட்ரெயின்லேயோ வரல, வேற ஏதோ ஒரு டிலே அப்படின்னு காரணம் சொல்கிறதுக்கு, நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் தனி விமானத்தில் வரக்கூடிய வசதி படைத்தவராக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நாமக்கலுக்கு வந்து சேர்றதுக்கு அல்லது நாமக்கலுக்கு கிளம்புறதுக்கு ஏன் இந்த தாமதமாச்சு, இதுக்கான விளக்கத்தை நீங்கள் ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கார். அதே மாதிரி இங்கே இடையில ஊடகங்கள் பார்த்தோம்னா, விஜய்க்கு ஒரு தாவேக்கா சம்பந்தமான ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா, காலை 7-8 மணிலேருந்தே வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக லைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் வந்து வீட்டிலேருந்து கதவை திறந்துட்டார், விஜய் வந்து கேட்டை விட்டு வெளியில் வந்துட்டார், விஜய் காரில் ஏறி உட்காந்துட்டார், விஜய் இப்போ ஏர்போர்ட் வந்துட்டார், விஜய் இப்போ ஃப்ளைட்டில் ஏறிட்டார், விஜய் இப்போ திருச்சியில் இறங்கிட்டார், இப்படின்னு ஒவ்வொரு அப்டேட்டாக தொடர்ச்சியாக கொடுத்து அதுக்கு தாவேக்காவினுடைய பாடலையே பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டு தொடர்ச்சியாக வந்து ஒரு உந்துதல், இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை தொடர் லைவ் செய்வது மூலமாக அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவர் பேசுகிறதையோ அல்லது நிர்வாகிகள் பேசக்கூடியதையோ அந்த கூட்டம் ஆரம்பித்து முடியும் வரை லைவ் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா தொடர்ச்சியாக அவர் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து திருப்பி வீட்டுக்கு போகிற வரைக்கும் தொடர் லைவ் செய்வதன் மூலமாக இந்த கூட்டத்துக்கு நம்ம போயாகணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் விஜயும் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக தன்னுடைய பிம்பத்தை வந்து தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற அவருடைய பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்தை அவர் தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால பார்த்தோம்னா அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவருடைய படம் முதல் நாள் வெளியாச்சுன்னா அவருடைய ரசிகர்கள் தியேட்டரில் முதல் நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை அவருடைய அரசியல் கூட்டங்களில் அவங்களுடைய ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, ரசிகர்களை மெச்சூராக்கி தொண்டர்கள் அப்படிங்கிற நிலைக்கு விஜய் மாத்துறதுக்கான முயற்சியும் அவர் எடுக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் இது அப்பட்டமாக காட்டுது. ஏன்னா எப்படி ஒரு தேட்டரில் முதல் நாள் அவங்க வந்து மேலே இது மேலே ஏறி நின்றுக்கிட்டு பேனர் மேலே ஏறி நின்றுட்டு உச்சியிலேருந்து பால் அபிஷேகம் பண்ணுறது, அங்கே பட்டாசு வச்சு வெடிக்க வச்சு இது பண்ணுறது, ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு கத்திக்கிட்டு ஆட்டம் போடுறது, ரோட்டில் போயிட்டு கத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, மேலே ஏறி நின்றது ஆடுறது, வேன் மேலே ஏறி குதிக்கிறது, பஸ்ஸு மேலே ஏறி ஆடுறது, இந்த மாதிரியான முதல் நாள் படக்காட்சிகளில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் நடக்குமோ அது அப்படியே ஒரு அரசியல் கூட்டத்தில் நடக்குது. ஒரு ரசிகன் எப்போ தொண்டனாக மாறுவான் அப்படின்னா, எப்போ தன்னுடைய பிம்ப நாயகர் வந்து தலைவராக உருப்பெறாரோ அப்போதான் ரசிகர் தொண்டனாக மாறுவான். ஆனால் தலைவர் வந்து நாயகனாகவே இருந்துக்கிட்டு இருந்தா தொண்டன் ரசிகனாகவே தான் இருந்துகிட்டு இருப்பான். அப்போ தன்னுடைய நாயக பிம்பத்தை உடைச்சிட்டு தலைவர் அப்படிங்கிற பொறுப்புள்ள பிம்பத்துக்குள்ளே நகரணும் அப்படின்னு விஜய் அதற்கான முன்னெடுப்புகளை செய்த மாதிரியும் தெரியல. அப்போ அவர் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அந்த இமேஜ் மெயின்டைன்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நான் வந்து வானத்திலிருந்து இறங்குற தேவதூதன் மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நடுவில் வந்து நிற்பேன், ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி போயிடுவேன். இதுக்கு இடையில் நான் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேன், மக்களுடைய பிரச்சனைகளை நேரில் போய் அட்ரஸ் பண்ண மாட்டேன், இடையில் எந்த கூட்டங்களும் நடத்த மாட்டேன், நான் வந்து ட்வீட் மட்டும் போடுவேன். இடையில் அடுத்த கூட்டம் என்னைக்கோ அன்னைக்கு அந்த கூட்டத்தில் இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நான் வந்து வேன் மேலே ஏறி நின்று பேசிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி அவரை பார்க்குறதே பெரிய விஷயம்பா அப்படின்னு ஒரு நடிகரை வந்து ஒரு ரசிகன் பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பான்ல, அந்த மனநிலையை இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறார் விஜய். அவர் வந்து ஜனநாயகப்படவே இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு சரளமாக மாறுவதற்கான வேலையை அவர் செய்யவே இல்லை. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இவரை பார்க்கணும், இவரை பார்த்துட்டா போதும், இவரை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இன்னும் மக்கள்கிட்ட அப்படியே இருக்கும்போது அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்து எதுக்காக கூடுறாங்கன்னா, நம்ம தூரம் நின்னா கூட பரவாயில்ல, அவருடைய பேச்சை கேட்டால் போதும் அப்படிங்கிற இடத்துல இருந்து மாறி இவரை நம்ம பார்த்துடணும் கிட்ட போயிட்டு அப்படிங்கிற இடத்த நோக்கி முண்டி அடிச்சுட்டு ஓடுறதுனால தான் இந்த மாதிரி ஸ்டாம்பேட் அப்படிங்கிறதோ இல்லை இந்த நெரிசல் அப்படிங்கிறதோ விஜயினுடைய கூட்டங்களில் தவிர்க்க முடியாததாக மாறுது. அதனால தான் பார்த்தோம்னா இவரை நம்ம பார்க்க முடியல, கிட்ட போய் பார்க்க முடியலன்னா நம்ம மரத்து மேலே ஏறி பார்த்துடலாம், ஏதோ ஒரு கரண்ட் கம்பத்து மேலே ஏறி பார்த்துடலாம், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி பார்த்துடலாம், ஏதோ ஒரு வீட்டினுடைய மாடியில் எகிரி குதிச்சு நின்று பார்த்துடலாம். இந்த மாதிரியான மனநிலைக்கு தொண்டர்கள் போகிறதுக்கான காரணம் என்னன்னா, இவரை நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிற அந்த ரசிக மனப்பான்மை தான் இன்னும். அதே மாதிரி ஒரு தலைமை பண்புக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, நேரத்தையும் புரோட்டோகாலையும் தொண்டர்களினுடைய நேரத்தையும் மதிக்கணும். ஆனால் அதை விஜய் வந்து செய்கிறதே இல்லை. இது வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா அதை வேணும்னே தவிர்க்கிறாரா
இல்லை அது அவருடைய பழக்கமாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா என்ன காரணத்தினால அவருடைய கூட்டங்களில் தாமதங்கள் ஏற்படுது, என்ன காரணத்தினால அவருடைய கூட்டங்களில் நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது, இப்படியான எந்த விளக்கங்களும் கொடுக்கப்படுறதே இல்லை. இப்போ பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தான் அதிகபட்சம் பர்மிஷனே கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அந்த கூட்டம் எக்ஸ்ட்ரா நடந்துச்சுன்னா போலீஸ் வந்து பக்கத்தில் நின்று சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்கன்னு. அதை விட ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு மைக்கை ஆஃப் பண்ணுறது, ஆம்பிளிஃபையரை கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண எல்லா அரசியல் இயக்கங்களுக்குமே இது நடக்கும். அதே மாதிரி கூட்டத்துக்கு என்ன நேரம் கொடுத்தாங்களோ அந்த நேரத்தை விட ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ எக்ஸ்ட்ரா ஆகிட்டாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, ஷார்ப்பாக முடிச்சிடணும், எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கேட்டு ஒரு ப்ரெஷர் பண்ணி அந்த நேரத்துக்குள்ளே அந்த கூட்டத்தை முடிக்க வைப்பாங்க. ஆனால் விஜயினுடைய கூட்டத்தில் 12 மணிக்கு அவர் பேசுவார்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அனுமதி வாங்கினது 3 மணிக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு பக்கம். ஆனால் வெளியில் மக்களுக்கு அறிவித்தது 12 மணி. அப்போ 7 மணி வரைக்கும் அவர் வராமல் இருந்திருக்கிறார். எந்த அடிப்படையில் இந்த கூட்டத்துக்கு 7 மணிக்கு நடத்துறதுக்கு விஜய்க்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதே முக்கியமான கேள்வியாக இருக்குது. கட்டுப்பாடுகள் நிறைய விதிச்சிட்டாங்க, கட்டுப்பாடுகளை வந்து தாவேகா கூட்டங்களுக்கு மட்டும் விதிக்கிறாங்க அப்படின்லாம் விஜய் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தார், கட்டுப்பாடுகளுக்கு எதிராக பேசிட்டு வந்தார். ஆனால் 12 மணிக்கு கூட்டம்னு அறிவிச்சுட்டு 7 மணிக்கு போய் கூட்டம் நடத்துகிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குல்ல, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் இயக்கங்களுக்கும் கிடைச்சது கிடையாது. ஆனால் இதெல்லாம் மீறி இவங்க கட்டுப்பாடுகள்னு போட்டு தாவேக்காவை முடக்குகிறார்கள். யாருக்குமே கட்டுப்பாடு போட மாட்டாங்க, தாவேக்காவுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடுகள் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பரப்புரையை தொடர்ச்சியாக கட்டுப்பாடுகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து ரசிகர்கள்ட்ட விஜய் வந்து தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிட்டே வந்தார். அதனால் பார்த்தோம்னா போலீஸை பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள்லாம் வந்து இன்னும் எங்களே நீங்கள் கட்டுப்படுத்த பார்க்குறீங்களா அப்படிங்கிற அந்த மனநிலையில் போலீஸோட முரண்பட்டு சில இடங்களில் மோதுறதெல்லாம் கூட பல செய்தி சேனல்களில் நம்ம பார்க்க முடியுது. ஒரு கட்சியாக நீங்கள் உங்களுக்கு கட்டுப்பாடே கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்களே கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் கொண்ட கட்சியாக இருக்கணும். அப்போ நீங்களே என்ன பண்ணணும்னா ஒரு 1000-2000 வாலண்டியர்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சால் அதுக்கான ப்ராப்பரான முன்னேற்பாடுகளை பண்ணி என்னெல்லாம் பண்ணால் நெரிசல் வராமல் தடுக்க முடியும், என்னெல்லாம் பண்ணால் இந்த கூட்டத்தில் மக்களை வந்து துன்புறுத்தாமல் மக்கள் வந்து கஷ்டப்படாமல் இந்த கூட்டத்தை வந்து பார்த்துட்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக, அதுக்கான கட்சியாக நீங்கள் இருக்கணும். இல்லையா குறைஞ்சபட்சம் சுய கட்டுப்பாடு கொண்ட தொண்டர்களாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கணும். இது 2 வடிவமுமே தாவேகா கிட்ட ஆரம்பத்துலேருந்தே மிஸ்ஸிங். அப்படி இருக்கும்போது கட்டுப்பாடு போட்டு நம்மளை முடக்கிறாங்க, கட்டுப்பாடே கூடாது, நோ கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்கறதெல்லாம் எந்த அடிப்படையிலிருந்து விஜய் அப்படி ஒரு டிமாண்ட்ஸை அப்படி ஒரு முழக்கத்தை தொடர்ச்சியாக வச்சுட்டு வந்தார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அதே மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்த வேன் பிரச்சார வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்விக்குள்ளாக்க வேண்டிய வடிவம். ஒரு வேன் பிரச்சார வடிவங்கிறது தேர்தல் நேரத்தில் பெரும்பாலும் வந்து பயன்படுத்துவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு மாவட்டத்துக்குள்ளே வேன் பிரச்சாரம் இன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா முன்னாடியே நிகழ்ச்சி நிரல் ப்ராப்பராக வடிவமைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் போகிற வழியில் நிறைய இடங்களில் அந்த தலைவர் வந்து நின்று பேசிட்டு போவார். அதெல்லாம் முன்னேற்பாடுகள்லாம் சரியாக பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களும் ஒரே இடத்துல வந்து குவியாமல் அங்கங்கே ஒரு முக்கியமான ஒரு நகரத்தில் பேசுவாங்க, இன்னொரு ஒரு சின்ன ஊரில் போய் பேசுவாங்க, இன்னொரு நகரத்தில் போய் பேசுவாங்க, ஒரு மாவட்டத்தை ஒரு 5, 6, 7, 8 கூட்டமாக கவர் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கு தான் இந்த வேன் பிரச்சாரம் அப்படிங்கிறது. சின்ன சின்ன க்ரௌடாக கவர் பண்ணிட்டு போகிறது தான் வேன் பிரச்சாரம். விஜயினுடைய கூட்டங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு வரும்னு தெரிஞ்சு இவங்க வேன் பிரச்சாரம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்ததே ஒரு தப்பான ஃபார்மட். அது மட்டும் இல்லாமல் அந்த வேன் பிரச்சாரத்தையும் ஒரு மாவட்டத்தில் பல இடங்களில் போகிற வழிகள்லாம் பண்ணிட்டு போகிற ஒரு ஃபார்மட்டாக இல்லாமல் மாவட்டத்தில் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு நாள் தான் நான் பேசுவேன், ஆனால் வேனில் நின்று பேசுவேன்னு வேன் பிரச்சாரத்தை வந்து ஏற்பாடு பண்ணுது அப்படிங்கிறது ஒரு மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் ரசிகர்களும் ஒரே இடத்துல கூடும்போது அந்த இடத்துல வேனில் நின்று பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சார வடிவமே கிடையாது. இந்த முறைப்படுத்தப்படாத வேன் பிரச்சாரத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்போ நீங்கள் இவ்வளோ கூட்டம் கூடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேனில் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா வேன் பிரச்சாரங்கிறது ஒரு டவுனுக்குள்ளே ஊருக்குள்ளே நடத்தப்படுற பிரச்சாரம். இவ்வளோ மக்களை ஒரு ஊருக்குள்ளே திரட்டி நிறுத்துறதுக்கான கெப்பாசிட்டி உள்ள பிளேஸ் அப்படிங்கிறது கரூர் மாதிரியான நாமக்கல் மாதிரியான நகரங்களில் இல்லவே இல்லை.
அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஊருக்கு வெளியில அவுட்டர்ல எங்கேயாவது காலி இடத்த, நீங்க எப்படி மதுரையில ஒரு மாநாடு நடத்துனீங்களோ, விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு நடத்துனீங்களோ, அந்த மாதிரி காலி இடத்துல போயிட்டு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ப்ராப்பரான ஏற்பாடுகளை பண்ணி அங்க வச்சு கூட்டத்தை நடத்திருக்கணும். வேன் பிரச்சாரம்ங்கிறது, ஊருக்குள்ள போய் பிரச்சாரம் பண்றது வடிவம்ங்கிறது ஒரு மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்களை ஒரே இடத்துல கூட்டி நிறுத்தி பண்ணக்கூடிய வடிவம் கிடையாது. அதுவும் விஜய் மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமா வரக்கூடிய உச்ச நட்சத்திரங்களுக்கான பிரச்சார வடிவம் வேன் பிரச்சாரமே கிடையாது. அந்த வடிவத்தை விஜய் தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய தவறு. அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்ததும் கேள்விக்குரிய ஒண்ணுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் விஜயனுடைய கூட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா, என்ன மாதிரியான மனநிலை உருவாக்கப்படுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கோயில் உள்ளே போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கோயிலினுடைய கருவறை இருக்கும். மற்ற வெளியிலையும் நிறைய தெய்வங்கள் இருக்கும். ஆனால் அந்த கருவறைக்கு அதை விட அதிகமான முக்கியத்துவம் இருக்கும். அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் சாதாரணமாக போய் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நேராக அந்த கோயில் உள்ள போயிட்டீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பல வழிகளில் சுற்றி விட்டு ஒரு பெரிய கியூவில் நிற்க வச்சு நீங்கள் ஒரு பல கடும் தவத்துக்கு பிறகு தான் அந்த கருவறையை பார்த்து நீங்கள் ஆனந்தம் அடைய முடியும், உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கேட்க முடியும். அதே மாதிரியான ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை தான் பார்த்தோம்னா விஜயினுடைய கூட்டங்கள்லையும் இருக்குது. அவரை நீங்கள் சாதாரணமாக பார்த்துட முடியாது. அவர் ஒரு அரசியல் தலைவர் தான், ஆனால் மற்ற அரசியல் தலைவர்களை மாதிரி நீங்கள் சாதாரணமாக பார்த்துட முடியாது. அவரை பார்க்கணுன்னா நீங்கள் கால் கடுக்க பல மணி நேரம் காத்திருக்கணும். அவர் வருஷத்துல ஒரு முறையோ 2 முறையோ தான் வருவார். மாசத்துல ஒரு முறை தான் கூட்டத்துல பேசுவார். அந்த கூட்டத்துல 10 நிமிஷம் தான் பேசுவார். அவர் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டார். இடையில அரசியல் சம்பந்தமான எந்த கூட்டங்களையும் கலந்துக்க மாட்டார், எந்த போராட்டங்களையும் கலந்துக்க மாட்டார். அவர் வரும்போதே அவரை நீங்க பார்த்துக்க வேண்டியதான், அந்த நாளுக்காக நீங்க காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் தொடர்ச்சியா விஜய் மேல உருவாக்கி வச்சுட்டே வந்திருக்காங்க. இப்ப இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில கான்ஸ்பிரசி தியரிஸ் சமூக வலைதளங்கள் நேத்துல இருந்து பரப்பப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப குறுகலான தெருவில் பர்மிஷனை கொடுத்துட்டாங்க, எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்புறாங்க. சரி, உண்மையிலேயே குறுகலான தெருவில் தான் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஏன் நீங்கள் கிரவுண்டில் கொடுக்காம ஒரு ரோட்டில், குறுகலான ரோட்டில் கொடுத்தீங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுக்கான விளக்கத்தை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். வேன் பிரச்சார வடிவம் அப்படிங்கிறதே ஒரு கிரவுண்டில் போய் நின்று பேசுகிற வடிவம் கிடையாது. தாவேக்கா அந்த வேன் பிரச்சார வடிவத்தை தேர்ந்தெடுத்ததே ஊருக்குள்ள நின்று மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான். அப்போ கிரவுண்டுங்கிற வாதமே அங்கே அடிபட்டுடுது. தாவேக்காவினுடைய நோக்கமே சாலையில் நின்று பேசுறது தான். ரெண்டாவது, குறுகலான இடத்த தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கரூரில் பொறுத்த வரைக்கும், கரூர் நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விஜய் கூட்டம் நடத்தின அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்திட்டு போயிருக்கிறார். அந்த கூட்டத்துக்கான அனுமதி தொடர்பான கடிதத்தில் பார்த்தோம்னா, கரூர் நகரத்தில் அனுமதிக்கப்பட்ட கூட்டங்கள் நடத்துறதுக்கான இடங்கள் அப்படின்னு 5 இடங்கள் தான் இருக்குது. அதை காவல்துறை குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போவே அந்த 5 இடங்கள்ல பார்த்தோம்னா 80 ஃபீட் ரோடு ஒன்று இருக்குது, உழவர் சந்தை இருக்குது, குமரன் சிலை முன்பு, லைட் ஹவுஸ் கார்னர், குமரன் ஸ்கூல் முன்னாடி, வேலுச்சாமிபுரம் சாலை. இந்த 5 இடத்துல தான் கரூர் நகரத்தில் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள். இதுல தாவேகா தரப்புல இருந்து எந்த இடத்துல பர்மிஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லைட் ஹவுஸ் கார்னர்ல கேட்டிருந்தாங்க, இல்லைன்னா உழவர் சந்தை பகுதியில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்ப லைட் ஹவுஸ் கார்னர்னா குமரன் ஸ்கூலுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கூகுள் மேப் போட்டோவை உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி உழவர் சந்தை, அதனுடைய கூகுள் மேப் போட்டோவையும் கொடுக்குறோம். இப்ப இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் ரோடு, அந்த ரோட்டினுடைய கூகுள் மேப்பை பாருங்க. இந்த 3 ரோட்ல எந்த ரோடு குறுகலான ரோடு? அப்ப காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அவங்க கேட்ட உழவர் சந்தை ரோடுங்கிறதோ லைட் ஹவுஸ் கார்னர் ரோடுங்கிறதோ தான் குறுகலான ரோடு. இது அவங்களுக்கு நிறைய கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அகலமான சாலை வேணுங்கிறதுனால தான் வேலுச்சாமிபுரத்தையே நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லக்கூடிய வாதம். அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான் அப்படிங்கிற பகுதியை கேட்குறாங்க. அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான் ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ். ஆக்சுவலி ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது, பெரிய பிரிட்ஜ் போகுது. இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் கொஞ்சம் குறுகலான இடம். அந்த வாதத்தை கூட நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த மேப்பில் பார்த்தாலே தெரியும்,
வேலுச்சாமிபுரம் ரோடுங்கிறது லைட் ஹவுஸ் கார்னர் ரோடை விடையோ உழவர் சந்தை ரோடை விடையோ குறுகலான சாலை கிடையாதுங்கிறது இந்த புகைப்படங்களை பார்த்தாலே நல்லா தெரியும். அப்போ ஏதோ ஒரு மாநாடு நடத்தக்கூடிய ஒரு கிரவுண்டில் கொடுக்காம வேற ஒரு பெரிய ரோட்டில் கொடுக்காம ஒரு குறுகலான ரோட்டில் கொடுத்து திட்டமிட்டு இந்த கலவரம் நடைபெறுவதற்கு போலீஸும் அரசும் வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி கட்டமைக்கப்படுது. அந்த தியரியில் எந்த ஃபேக்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா, பவர் கட்டு பண்ணிட்டாங்க. விஜய் பேசிக்கிட்டே இருக்கும்போது திட்டமிட்டு பவர் கட்டு பண்ணிட்டாங்க. பவர் கட்டு பண்ணதுனால வெளிச்சமே தெரியாமல் போயிடுச்சு. அது வரைக்கும் கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இவங்க பவர் கட்டு பண்ணதுனால தான் யார் எங்கே இருக்காங்கன்னு வெளிச்சம் தெரியாமல் இருட்டில் மக்கள் ஓடி ஸ்டாம்பேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்னொரு கேம்பெயின் பண்ணப்படுது. ஆனால் இதுக்கு விகடன் நிறுவனம் அவங்க எடுத்து அங்கே போய் லோக்கலில் அந்த மக்கள்கிட்ட எடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியா மக்கள் சொல்கிறாங்க, பவர் கட் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் பண்ணப்படவே இல்லை. எல்லார் வீடுகள்லையும் பவர் இருந்தது. விஜய் பேசிக்கிட்டு இருந்த இடத்துல அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள அவருடைய தொண்டர்கள்லாம் ஓடி ஏறி அங்கே போய் பிரச்சனையானதுனால அந்த ஜென்ரேட்டர் பிரச்சனையாகி அங்கிருந்த லைட்டு நிறுத்தப்பட்டுச்சு. அப்போ அந்த லைட்டு நிறுத்தப்பட்டது தான் பவர் கட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இங்க முன்னெடுக்கிறாங்க. அதுலயும் எந்த உண்மையும் கிடையாது. இதற்கு விகடன் நிறுவனம் அந்த லோக்கல் மக்களை பேட்டி எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். அடுத்தது இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது, நீங்கள் ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டம், நீங்கள் அறிவித்த நேரத்தை விட 7 மணி நேரம் தாமதமா வந்திருக்கீங்க. கால் கடுக்க மக்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு பொதுக்கூட்டமாவோ மாநாடாவோ நடத்த வேண்டிய கூட்டத்தை வேன் பிரச்சாரமா நடத்தியிருக்கீங்க. கூட்டத்தில் ஸ்டாம்பேட் நடக்கிறதே தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. இவ்வளவும் நடந்த பிறகும் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட முடியாது. காவல்துறை ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிற கட்சி அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ வெறுமனே காவல்துறையை கை காட்டிட்டு அவங்க ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க ஒழுங்காக சரி பண்ணல அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து அக்கௌண்டபிலிட்டியிலேருந்து விலகி ஓட முடியாது. அக்கௌண்டபிலிட்டி லைஸ் வித் விஜய். அவரை நாங்கள் கிரிமினல் அப்படின்னு குற்றவாளியாக மாற்ற முயற்சிக்கல. ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்குது, அவர் பொறுப்பாளி இருக்கு. அப்ப அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நியாயப்படி அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட ஃபீல்டுல நின்று இருக்கணும். சரி, விஜய் நிக்க முடியல, ஏன்னா அவர் வந்ததால அவரை பார்க்கவே ஸ்டாம்பட் ஆயிடுச்சு. இவர் அங்க இருந்தாருன்னா திருப்பி இதே மாதிரி பிரச்சனை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் அங்க இருக்கல அப்படிங்கிற அவங்க சொல்ற லாஜிக்கை கூட சரி, ஓகே, நம்ம விட்டுருவோம். ஆனா உங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க. புசி ஆனந்த் இருக்கிறார், ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார், நிர்மல்குமார் இருக்கிறார், அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, அடுத்தடுத்து உங்களுடைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்க யாருமே ஒருத்தர் கூட ஏன் அந்த மருத்துவமனையில மக்களோட நிக்கல, பாதிக்கப்பட்ட மக்களோட? அப்ப இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கூட்டத்தை நடத்தினது நீங்க, மக்கள் வந்தது உங்களை நம்பி. ஆனா மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு கூட்டத்தை நடத்தின நீங்க யாருமே மக்களோட இல்லை அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விங்கிறது தவிர்க்க முடியாது. விஜய் இல்லாம போலாம், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார்லாம் எங்க போனாங்க? அவங்க வந்தாலும் ஸ்டாம்பட் ஆயிடுமான்னு, அவங்க வந்தாலும் விஜயை பார்க்க ஓடி வர மாதிரி மக்கள் கூட்டம் ஆதவ் அர்ஜுனா நோக்கி ஓடி வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? இப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் மக்களோட நின்று இருக்கணும்ல. கேட்டா நாங்க கோர்ட்ல மனு அப்ளை பண்ணியிருக்கிறோம், கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கிறோம், அந்த பெட்டிஷன் விசாரணைக்கு வந்த பிறகு நாங்க எது ஒன்னா பேசுறோம் அப்படின்னு சொல்றீங்க. இது லீகலா அப்ரோச் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ஒரு பக்கம். நீங்க லீகலா போய் அப்ரோச் பண்ணுங்க, தவறு கிடையாது. ஆனா மாறலா உங்களுடைய நிலை என்னவா இருக்கு? நீங்க தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த இடத்துல இருந்து மாறலா உங்களுடைய கட்சி கரூர் மக்களோடு, பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்னுதா அப்படிங்கிற கேள்வியை நீங்க தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அடுத்தடுத்த கட்சிகள்னு எல்லா கட்சிகளினுடைய தலைவர்களும் அந்த மக்களை போய் சந்திச்சிருக்காங்க. ஆனா தாவேகாவில் இருந்து எந்த 2ஆம் கட்ட தலைவரும் அந்த மக்களை போய் சந்திக்கல. நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரை அந்த சந்திப்பு நடக்கல. அப்ப இதை செய்யாம வெறும் கான்ஸ்பிரசி தியரிஸ் கட்டமைக்கிறது அல்லது கான்ஸ்பிரசி தியரிஸ் கட்டமைக்கப்படுவதை அமைதியாக ஊக்கப்படுத்துறது, இதெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து பல கேள்விகள் தொடர்ச்சியாக எழ செய்யும். ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கல, ஒரு வழக்கறிஞர் பேசிட்டு போறாரு. கட்சியினுடைய தலைவர்கள் எங்க, நிர்வாகிகள் எங்க? அப்போ உங்களுடைய கூட்டத்தில் நடந்த ஒரு ஸ்டாம்ப் எடுக்க நீங்க ட்வீட் தான் போடுறீங்க, உங்களுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் யாரும் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மத கலவரமோ ஜாதிய கலவரமோ நடந்தா அந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எங்கே போய் தேடுறது?
இந்த கேள்வி வருமா வராதா? அப்ப இந்த இடத்துல இருந்து, இந்த கூட்டத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கூட்டத்துல இங்க நடந்த சம்பவங்களுக்கு முதல்ல பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது நீங்க. அதுக்கப்புறம் நீங்க நடந்த சம்பவங்கள்ல சதி இருந்தா இல்லையான்னு நிரூபிச்சு அடுத்தடுத்த பொறுப்பை அடுத்தடுத்தவங்க மேல போடுங்க. முதல்ல இது நீங்க நடத்தின கூட்டம், நீங்க இதுல கவனக்குறைவா இருந்திருக்கீங்க, தாமதமா வந்திருக்கீங்க, கூட்டத்துல நெரிசல் ஏற்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது நீங்க. ரெண்டாவது, நடந்த தவறுகளை அக்செப்ட் பண்ணணும் அப்பதான் அதை சரி பண்ண முடியும். அப்ப மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணி அதிலிருந்து தவறை திருத்தி கொள்வதற்கான முயற்சிகளை எடுங்க. அடுத்ததா, இந்த வேன் பிரச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்துக்கு சரியான ஃபார்மட் கிடையாது. இந்த கூட்டத்தை நீங்களும் அனுமதி கேட்கக்கூடாது, இதுக்கு அரசாங்கமும் அனுமதி கொடுக்கக்கூடாது. நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துங்க, ப்ராப்பராக ஏற்பாடு பண்ணி சேர் போட்டு மக்களை உட்கார வச்சு எவ்வளவு மக்கள் வருவாங்கங்கிறத கணிச்சு அவ்வளவு சேர் போட்டு அதற்கேற்ற மாதிரியான இடத்த தேர்வு பண்ணி அங்கே வச்சு பொதுக்கூட்டமாக நடத்துங்க, மேடை போட்டு நடத்துங்க. இந்த விஷயங்கள் தான் பார்த்தோம்னா முதல்ல உங்களுடைய மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பாடமாக இருக்க முடியும். முதல்ல வெளியில் வாங்க, பத்திரிகையாளர்களை சந்திங்க, நடந்த தவறுகளுக்கு பொறுப்பு எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஊடகங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது அரசியல் நிகழ்ச்சியாக கையாளுங்க. ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் ஒரு தலைவர் கையாட்டுறாரு, தலை முடியை கோதி விடுறாரு, இல்லை சேரி காரில் உட்காந்துட்டாரு, காரில் நின்றுக்கிட்டே மக்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு, இதெல்லாம் கண்டென்ட் கிடையாது. அரசியல் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவர் என்ன பேசுகிறார், அவருடைய கட்சியின் நிர்வாகிகள் என்ன பேசுகிறார்கள், இதுதான் கண்டென்ட். அவர் வீட்டிலேருந்து கிளம்பி ரோட்டில் காரில் வர்றதை ஃபுல்லாக லைவில் காட்டிக்கிட்டு மேடையில் போய் ஏறி நிற்கிற வரைக்கும் லைவ் காட்டுற அந்த கல்ச்சரை தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஏன்னா இந்த ஸ்டாம்பேட், இந்த மாதிரியான ஸ்டாம்பேட் நடக்கிறதுல நீங்கள் கொடுக்குற இந்த ஹைப், நீங்கள் காட்டுற இந்த லைவ், இதுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.